நீங்கள் எப்போதாவது ஒரு நாணயத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் என்று நம்பியிருக்கிறீர்களா? திருச்சி அருகே உள்ள சிறிய கிராமத்தில் ஒரு செப்பு நாணயம் இருந்தது. உள்ளூர்வாசிகள் அதை அதிர்ஷ்ட காசு என்று அழைத்தனர். முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பு அது எங்கோ தோன்றும். கல்யாணம், தேர்வு முடிவுகள், வேலை நேர்காணல், எல்லாவற்றிற்கும் முன்பாக அந்த நாணயம் காணப்படும். கிராமத்தில் உள்ள ராமு அந்த நாணயத்தை முதலில் கண்டான். அவனுடைய மகன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதப் போகிறான். வீட்டு வாசலில் அந்த பழைய செப்பு நாணயம் கிடந்தது. ஒரு வாரம் கழித்து அவனுடைய மகன் மாநில அளவில் முதல் மார்க் எடுத்தான். ஆனால் அந்த இரவே ராமுவின் மனைவி திடீரென்று மாரடைப்பால் இறந்து போனாள். அவள் ஆரோக்கியமாக இருந்தாள், எந்த நோயும் இல்லை. அடுத்த மாதம் கிராமத்தில் உள்ள சுந்தரிக்கு அந்த நாணயம் கிடைத்தது. அவளுடைய கணவனுக்கு பெரிய வேலை கிடைத்தது. ஆனால் அதே நாள் இரவு அவளுடைய 5 வயது மகன் கிணற்றில் விழுந்து இறந்தான். யாருக்கும் புரியவில்லை எப்படி அது நடந்தது. கிராமத்தினர் சந்தேகப்பட ஆரம்பித்தனர். அந்த நாணயம் கிடைத்தவர்களுக்கு நல்லது நடந்தது. ஆனால் அதே நேரத்தில் பயங்கரமான விஷயமும் நடந்தது. 3வது முறை பள்ளி ஆசிரியர் கமலாவுக்கு அந்த நாணயம் கிடைத்தது. அவளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஆனால் அதே இரவு அவளுடைய கணவன் விபத்தில் இறந்தான். கமலா உண்மையை புரிந்து கொண்டாள். அந்த நாணயம் அதிர்ஷ்டம் தருவதில்லை, அது ஒரு பரிமாற்றம் செய்கிறது. உங்களுக்கு ஒன்று கொடுத்து மற்றொன்றை பறித்துக் கொள்கிறது. அவள் அந்த நாணயத்தை கிணற்றில் போட்டாள். ஆனால் அடுத்த நாள் காலை அது மீண்டும் அவளுடைய வீட்டு வாசலில் இருந்தது. இன்று வரை அந்த கிராமத்தில் அந்த நாணயம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, முக்கியமான நிகழ்வுகளுக்கு முன்பு. ஆனால் இப்போது யாரும் அதை எடுக்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் அறிவார்கள், சில அதிர்ஷ்டங்களுக்கு விலை மிக அதிகம்.